வாசிங்க. மத்தேயு 5:3 மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே எளிமை, ஆவியில நம்ம ஸ்பிரிட்ல ஒரு எளிமை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியில எளிமை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்ம சிந்தையில இருக்கிற ஒரு எளிமை, ஒரு தாழ்மை, நம்ம சிந்தையில இருதயத்தில் இருக்கிற ஒரு தாழ்மை. இந்த தாழ்மை முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா இருதயத்தில் ஆரம்பிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்தில் உண்மையான தாழ்மை இல்லாமல் வெளியில என்னதான் தன்னை தாழ்த்துகிறது போல நடிச்சாலும் ராஜா வேஷம் ஒரு நாள் என்ன செய்யணும், கலைஞ்சு போயிடும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தாழ்மை இல்லாம, இருதயத்தில் அகந்தையும், இருதயத்தில் நான் என்கிற சிந்தையை வைத்துட்டு வெளியில மனுஷன் முன்பதாக பவ்யமாய் அடக்கமுள்ளவர்களாய் தன்னை தாழ்த்துகிறது போல் நடந்து கொண்டாலும் உள்ள இருக்கிற பெருமை கட்டாயம் ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன செய்யும், வெளியே வரும். உண்மையான தாழ்மை மனத்தாழ்மை இருதயத்திலே உண்டாகிற ஆர்ஜின் இருதயம் தான். உண்மையான தாழ்மையுடைய ஆர்ஜின், அதனுடைய ஆரம்ப சோர்ஸ் எது அப்படின்னா இருதயம். இருதயத்தில் மனுஷன தாழ்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மனிதன் எந்த இடத்துல இருந்தாலும், தான் இருக்கிற இடத்துல தனக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த மனிதன் தாழ்மையாகவே நடப்பான். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் நம்மை தாழ்த்துகிறோம் அதைத்தான் வேதம் அங்கீகரிக்கிறது. தேவன் எந்த லெவலுக்கு நம்ம உயர்த்தினாலும், ஒருவேளை படிப்பில் உயர்த்தலாம், அந்தஸ்தில் உயர்த்தலாம், சில மனிதர்களுக்கு மத்தியில் நம்மை கொஞ்சம் பேரும் புகழுமாய் கர்த்தர் உயர்த்தி பதவியில், அந்தஸ்தில், அதிகாரங்களில் கர்த்தர் எந்த லெவலில் உயர்த்தினாலும் நம்முடைய இருதயம் மனமேட்டுமை அடையக்கூடாது. மற்றவர்களை விட நமக்கு வருமானம் கூடுதலாக இருக்கலாம், மற்றவர்களை விட படிப்பு நமக்கு அதிகமாக இருக்கலாம், மற்றவர்களை விட நமக்கு சமுதாயத்தில் மதிப்பு அந்தஸ்து எல்லாம் அதிகமாக இருக்கலாம். எந்த நிலைமையில் கர்த்தர் உயர்த்தினாலும் நம்முடைய இருதயம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மனமேட்டிமை அடையக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லாமே யார் கொடுக்கிறது, கர்த்தர். இதில் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. நம்மை நாமே மேன்மை பாராட்டு வார்த்தையை வாசித்தீங்கன்னா கலாத்தியர் 6:3 வாசிங்களேன். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும், தான் ஒன்றுமில்லை, இந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நாம யாரா ஒர்த்லெஸ், நாம ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாத ஒரு பாண்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன். யாரை வஞ்சிக்கிறானா? சில பேர் எல்லாரை விட நான் பெஸ்ட், எல்லாரை விட நான் படிச்சிருக்கிறேன், எல்லாரை விட அந்தஸ்து இருக்குது, எல்லாரை விட அறிவா இருக்கிறேன், எல்லாரோட புத்திசாலியா இருக்கிறேன், நான் தான் திறமைசாலி. வேதம் சொல்லுகிறது ஒண்ணுமே இல்லாதிருந்தும் தன்னை ஒருவன் மேன்மையா எண்ணினால் அவன் யாரை ஏமாத்துறானா? ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப தாழ்மை வரும் தெரியுங்களா? அவன் யாருங்கிறத உணர்ந்தாதான் என்ன வரும். நம்ம யாரா மண்ணோடு நம்ம யாரு, அல்லேலூயா. உருவம், அதாவது நம்ம யாருங்கிற ஃபுல் டீட்டெயில் யாருக்கு தெரியுமா? தெரியும். நம்மளை எப்படி நினைவு கொடுக்குறாரா? இந்த மண்ணு தான் நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் தெரியுமா? மண்ணுக்கு தான் டிகிரி, மண்ணுக்கு தான் நான் யார் தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, என்னவா நான் என் ஜாதி என்ன தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, நான் எந்த லெவல் தெரியுமா. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மண்ணுடா நீ அப்படின்றாரு. என்ன சொல்றாரா கர்த்தர்? நம்மளை நினைக்கும் போது எப்படிதான் நினைக்கிறாரா? எப்படிங்க நினைக்கிறாரு? மண் என்று நினைவு கூறுகிறார். அப்ப நான் யாரு? கர்த்தர் முன்பதாக நான் யூஸ்லெஸ், நான் ஒரு களிமண், நான் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓட்டை போல இருக்கிறவன். நான் பெண்மை பாராட்டுவது என்னிடத்துல ஒன்று. அப்ப என் படிப்பு, என் அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் கர்த்தர் எனக்கு போட்ட பிச்சை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு போட்ட, தேவன் அருளிய அப்படின்னா எனக்கு இருக்கிற படிப்பு, குடும்பம், பணம், அந்தஸ்து, அதிகாரம், சொத்து, சமுதாயத்துக்கு பேரு, புகழ், மதிப்பு, இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அது என்னன்னு பவுல் சொல்றாரு, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக. ஈவு அப்படின்னா, ஈவுனா கிஃப்ட் அப்படின்னுவோம், பரிசு அப்படின்னுவோம். என்ன கேட்டீங்கன்னா பிச்சைன்னுவேன்.
என்ன கேட்டீங்கன்னா அல்லேலூயா, சத்தமா. நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்த பிச்சைங்க. இந்த பிச்சையை வாங்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பே என்ன செய்கிறோம்? நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னி மண்ணுன்றாரு. உனக்கு இருக்கிற எல்லா மேன்மையும் நான் உனக்கு கொடுத்தது. கர்த்தர் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை உண்டு. எல்லாரையும் உண்டாக்கினவர் நான் தான், பார்வை உள்ளவனையும் நான் தான் உண்டாக்குன, குருடனையும் நான் தான் உண்டாக்குனேன்றாரு. அப்போ நாம இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னா இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்தார். நம்ம யாரை பார்த்து அற்பமா நினைச்சு நம்மளை மனமேற்றுமே நினைக்கிறோமோ அவனை உண்டாக்குனது கர்த்தர். கர்த்தர் சொல்றார், அவன் அப்படி இருக்கணும் உண்டாயிருக்கிறேன், நீ இப்படி இருக்கணும் உண்டாக்கி இருக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறேன், இதுல மேன்மை பாராட்ட உனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தேவன் நம்ம எந்த லெவல்ல உயர்த்தினாலும் நம்ம இருதயம் சொல்லணும், எனக்கு இருக்கிற எதுவுமே என்னுடையதல்ல, தேவன் எனக்கு பிச்சையா கொடுத்தது, இதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. இந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க.